Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புர்காவை கழட்ட சொல்லிட்டு என்னை நம்புனா நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த இளம்பெண் மீது நகை காணாமல் போனது தொடர்பாக அவரது சகோதரியே சந்தேகத்தின் அடிப்படையில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து புகாருக்குள்ளான இளம்பெண்ணிடம் விசாரணை செய்த எஸ்ஐ தனசேகரன் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக பரபரப்பு புகார் கிளம்பியது. இது தொடர்பாக அந்த இளம்பெண் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் கொடுங்கையூர் குற்றப்பிரிவு எஸ்ஐ தனசேகரன் என்பவர் எனது கணவர் வேலைக்கு சென்ற நேரத்தில் விசாரணை என்கிற பெயரில் இரவு 8:30 மணியளவில் வீட்டுக்கு வந்தார். அப்போது எனது அப்பா, பெரியப்பா குழந்தைகளுடன் இருந்தனர். தனியாக விசாரிக்க வேண்டும் என கூறி அனைவரையும் வெளியில் அனுப்பிவிட்டு சத்தியம் கேட்பது போல கையை பிடித்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார் என குற்றம் சாட்டி இருந்தார். மேடம் வணக்கம் மேடம், நாங்கள் பாலிமர் நியூஸ்ல இருந்து பேசுறோம் மேடம். மேடம், இந்த கொடுங்கூர்ல உதவி ஆய்வாளர் உங்ககிட்ட ஏதோ பாலியல் சீண்டல் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்துருக்கீங்களா மேடம்? அது என்ன விஷயம் மேடம்? அதான் சார், இந்த மாதிரி அவங்க எங்ககிட்ட விசாரிக்க வந்தாங்க. விசாரிக்க வரப்ப அவங்க ஸ்டேஷன்ல எங்களை கூப்பிடாம வீட்டுல என்ன விசாரிச்சாங்க. வீட்டுல விசாரிக்கும் என் கூட எங்க அப்பா, எங்க பெரியப்பா இந்த மாதிரி எல்லாருமே இருக்கும்போது அவங்க எல்லாம் வெளியே போக சொல்லிட்டாங்க. என்ன கம்ப்ளைண்ட் மேடம் விசாரிக்கிறாங்க மேடம்? இது என் மேல எங்க அக்கா வீட்டுக்கு நான் போனனால அது ஒரு இது மாதிரி ப்ராப்ளம் மாதிரி இதாச்சு. எங்க அக்கா வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க, இந்த பொண்ணு எங்களுக்கு தெரியாம வீட்டுக்கு வந்துருச்சு அந்த மாதிரி. என்ன கம்ப்ளைண்ட்? இது கம்ப்ளைண்ட் அவங்க ஆல்ரெடி அவங்க வீட்டுல 6 months 7 months முன்னாடி ஜுவல்லு காணா போச்சு. ஒருவேளை அப்ப காணா போனது ஒருவேளை என் மேல இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட். அந்த ஒரு இதுல அவங்க கொடுத்திருக்காங்க. சரிங்க மேடம். அதை விசாரிக்கிறதுக்காக அதை அக்கா வீட்லயும் வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் என்கிட்ட இவர் மொபைலே தரல. என்னோட மொபைலும் என் ஹஸ்பண்ட் மொபைலும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அதை கொடுக்கறதுக்காக அவர் வீட்டுக்கு வர அந்த மாதிரி பேசியிருக்காங்க. வீட்டுக்கு வரவும் எல்லாருமே வீட்டுக்கு வெளியே போங்க, நான் இந்த பொண்ணுகிட்ட தனியா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தனியா என்கிட்ட விசாரிச்சாரு. இந்த மாதிரி நான் சொல்ல நீங்க லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 லெட்டர் மொபைல் கொடுத்ததுக்கான ஒரு ரிட்டர்ன் லெட்டரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ போனது தப்புதான், இந்த மாதிரி ஆள் இல்லாத வீட்டுல போன தப்பு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கடிதமும் அதை எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. இதெல்லாம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு, ஏன்னா இந்த கேஸ்ல நான் தான் இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு, நீ பொய் சொல்லல, நீ உண்மையா தானே சொல்ற, நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் கையெல்லாம் பிடிச்சிட்டு சத்தியம் யூஸ் பண்ணு, உன் கை வேர்க்கல, உன் கை நடுங்கல, நீ உண்மையதான் சொல்ற, நீ எனக்கு தெரியுது, நீ என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என்ன நம்புனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டோ எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் புர்காவோட எல்லாருக்கும் தெரியற மாதிரி போட்டோ எடுத்தாரு. அதுக்கப்புறம் புர்காவை கழட்ட சொல்லிட்டு என்னை இந்த சைடு ஆப்போசிட் சைடா யாருக்கும் தெரியாம ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ காமிச்சிட்டு, இந்த போட்டோ நான் யார்ட்டையும் காட்ட மாட்டேன், இது என் பர்சனல் போன்ல தான் இருக்கு, நான் யார்ட்டையும் காட்ட மாட்டேன் அப்படின்னாரு. என் பசங்க ஒரு 2-3 வாட்டி உள்ள வந்துச்சுங்க. உள்ள வந்ததுக்கு வெளியே போய் விளையாடுங்கனாரு. என் பசங்கள்ட்டையும் பேச்சு கொடுத்துட்டு, இனிமே உன் பேர் என்ன ஸ்கூல் படிக்கிற அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு, அங்கிள் நாளைக்கு காலைல உங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. என்கிட்ட என்ன சொன்னா, நீ என்னம்மா பண்ற அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, நீ அம்மா வீட்டுல இருப்பியா அப்படின்னா, இல்ல சார் எனக்கு வீடு இருக்கு, எது அந்த 3வது மாடி வீடா அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு, நீ காலையில என்ன பண்ற 10:30க்குலாம் பசங்களை அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடு, 11 o'clock நீ தனியா இருக்க மாதிரி பாத்துக்கோ, நான் 11 o'clock உன் வீட்டுல அவங்க வருவேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன போட்டோ எடுக்கும் போது எனக்கு அதுக்கப்புறம் புர்கா கட்டி போட்டோ எடுத்தார்ல, அப்ப கரெக்டா லெட்டர் இதெல்லாம் இது பண்ணிட்டு போகும்போது என்ன ஒரு மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி முத்தம் கொடுக்க வந்தாரு. அப்ப நான் கைய வச்சு தடுக்கவும் அவரோட கண்ணத்தை இப்படி கை காட்டிட்டு எனக்கு முத்தம் கொடு அப்படின்னாரு. இந்த லெட்டர் எல்லாம் பேசிட்டு இருந்தோம், நீ என் உதட இது பண்ணிட்டு நீ உன் உதட்டுல இருந்து நீ சொல்லக்கூடாது, உன் உள்ளத்துல இருந்துதான் நீ சொல்லணும்னு சொல்லிட்டு என் கைய ஃபர்ஸ்ட் இப்படி செஸ்ட இப்படி தொட வந்தாரு. நான் இது பண்ணுவோம், அதோட என் கைய புடிச்சிட்டு அவர் கைய அப்படி மேல வச்சுட்டு, நீ நெஞ்ச தொட்டு நீ சொல்லு, நீ பொய் சொல்லல, நீ உண்மையா எனக்கு இருக்கல,
நீ எனக்கு உண்மையா இருந்தா நானும் உனக்கு உண்மையா இருப்பேன் அந்த மாதிரிலாம் பேசுறாரு. இல்ல அவர் எதுக்கு மேடம் சத்தியம் வாங்குறாரு? தெரியல. அவரே வந்து சொல்றாங்களா சத்தியம் பண்ணி கொடுன்னு அவரே சொல்றாரு? சத்தியம் பண்ணி கொடுத்து என் கையை பிடிச்சி உன் கை வேர்க்கல உன் கை பண்ணன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி தடவிக்கிட்டே இருந்தாரு. சரிங்க. இப்ப அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா மேடம்? இப்ப என்கொயரில என்ன மேடம் சொல்லிருக்காங்க மேடம்? கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்பதான் வந்துட்டு ஏசி ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டாங்க. அங்க போயிட்டு வந்தோம். அங்க இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த எஸ்ஐயும் வந்துட்டு என்கொயரி பண்ணாங்க. நாங்க வந்துட்டு நாங்க இது கேஸ் எடுக்கிறோம் அப்படி உங்களுக்கு சாதகமா இது பண்றோம் அந்த மாதிரி சொன்னாங்க. எங்களால முடிஞ்சு நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல மேடம் அதிகாரி தரப்புல என்ன சொல்லிருக்காங்க? அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்களா? இப்ப அதாவது அவர் பண்ண நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அப்ப அவர் பண்ண தப்பு இது பண்ணினாரா மேடம்? விசாரணை ஒத்துக்கிட்டாருங்களா? அது வந்துட்டு ஒத்துக்கிட்டாரு தான் போல, எனக்கு அது தெரியல. ஏன்னா எங்களே அவங்களே தனித்தனியா தான் விசாரிச்சாங்க. ஆனா என்ன கடைசியா உள்ள கூப்பிட்டுட்டு என்ன அப்பா பாப்பாவா உள்ள கூப்பிட்டுட்டு வந்துட்டு நாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போமா, நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத, we will do best அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சரி மேடம், ஓகே மேடம். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் கொடுங்கையூர் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் என்ன செய்தார் என்பது குறித்து செய்தியாளர்களிடம் தொலைபேசியில் பேசிய பரபரப்பு ஆடியோ வெளியாகி வைரலானது. இதையடுத்து காவல் உதவி ஆய்வாளரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் சென்னை காவல் ஆணையர் துறை ரீதியான நடவடிக்கையாக உதவி ஆய்வாளர் தனசேகரனை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். பெண்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் உதவி ஆய்வாளரே இப்படி நடந்து கொண்டதாக எழுந்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் காவல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டு பெண்களிடம் இதுபோன்று பாலியல் ரீதியாக அத்துமீறும் போலீசார் மீது சஸ்பெண்ட் போன்ற வெறும் துறை ரீதியான நடவடிக்கைகள் மட்டுமே எடுப்பதால் தான் தைரியமாக குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். எனவே கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதுதான் முறையான தீர்வாக அமையும். சஸ்பெண்ட் நடவடிக்கைகள் என்பது வெறும் கண் துடைப்புத்தான். சாமானியனுக்கு ஒரு சட்டம், போலீசுக்கு ஒரு சட்டமா எனவும் பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழும்பி உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக மாதவரம் செய்தியாளர் செல்வம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.